நான் என்ன ஏச பேசக்கூடிய எல்லாரையும் என் உள்ளத்தால் நான் மன்னிச்சிருக்கிறேன். நான் யாரையும் ஏசுறதுக்கு முயற்சிக்கிறதில்லை, நல்லது பேசுறதுக்கு தான் முயற்சிக்கிறேன். என்னோட ஏதும் இருந்தா நான் அவர்களுக்கு மிக பணிவாக சொல்லுவேன், இது டெலிபோன்ல எல்லாம் பேசுற விஷயம் அல்ல, நேரடியாக வாங்க. இந்த காலத்துல சரியான லேசு. உங்களுக்கு 10 பேருக்கு வர இஷ்டம் இல்லையா, கோவிடாக இருக்குதா, ஒரு ஜூம் ஒன்று ஏற்பாடு செய்யுங்க, 10-20 பேர் இருந்து பேசலாம். என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு அடையாளம் காணலாம். இது ஒருவர் டெலிபோன் பேச, அதை ரெக்கார்ட் பண்ண, அதை எடுத்து வெளியே போட, இதெல்லாம் நாசமான செயல்கள். அல்லாஹ் கோபிக்க மாட்டாது. அப்படி அஹ்லாக் இல்லாத, பண்பில்லாத காரியங்கள்ல ஒரு நாளும் நாம் ஈடுபடக்கூடாது. அன்பு வளர்ப்போம், ஒற்றுமையை வளர்ப்போம், இந்த நாட்டுடைய நிலைமைகளை புரிவோம். சவுதியில வாழ்ந்து கொண்டு, துபாயில வாழ்ந்து கொண்டு, அமெரிக்கால வாழ்ந்து கொண்டு, நீங்க ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு, நீங்க ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு, இந்த பல வருடமாக நாட்டில இருந்து வெளியே இருந்து கொண்டு இங்க டிக்டேட் பண்றது பொருத்தம் இல்லை. சிலர் இங்கதான் இருப்பாங்க, அவர் இருப்பார் மாளிகாவத்தையில, அவருக்கு கொல்பெட்டிக்கு வாரது கஷ்டம். அவர் இருப்பார் கொல்பெட்டியில், அவருக்கு மாளிகாவத்தைக்கு வாரது கஷ்டம். எல்லாருமே இந்த வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ போட்டுட்டு நான் ஹீரோவாகிட்டேன் என்று நினைக்கிறார்கள். ஜீரோவாக பாருங்க. ஒரு ஆலிம் பெரியவர் சொல்றார், இது லாக்டவுன் அல்ல, லுக் டவுன்.